ஒரு கட்சி தூங்கிக் கொண்டிருந்த நிலையிலிருந்து வெகுண்டு எழுந்து அசுர வளர்ச்சி காண்கிறது. அதன் அசுர வளர்ச்சியைக் கண்டு எதிர்க்கட்சி அனைத்தும் சற்றே மிரளுகின்றன. ஆளும் கட்சியை தாக்குவதிலும் முன்னிலை பெறுகிறது. திடீரென்று அந்த கட்சி அடுத்த முதல்வரே அந்த கட்சியிலிருந்து வரலாம் என்ற எண்ணமும் மக்களிடையே ஏற்படுகிறது. பாராளுமன்ற தேர்தலில் தன் தலைமையில் கூட்டணி அமைத்து தொகுதிகளை வெல்லாவிடிலும் கணிசமான சதவிகிதத்தை பெறுகிறது அந்த கட்சி. அந்த நிலையில் அரசியல் மாறுகிறது. ஓடிச் சென்ற கட்சி ஒட்டிக்கொள்கிறது. வேகமான அரசியல் தலைவருக்கு பதில் விவேகமான அரசியல் தலைவர் தேவை என்று கட்சி தலைமை முடிவு செய்து தலைவரை மாற்றுகிறது. அந்த தலைவர் கூட்டணிக்காக அதிக பாடுபடுகிறார். ஏனென்றால் 2026 தேர்தல் எங்களுக்கு முக்கியமே இல்லை என்று சொன்னவர் அவர். அது போதும். மக்களிடத்தில் அதுவரை பெற்ற செல்வாக்கை அந்த கட்சி இழக்கிறது. விமர்சனத்துக்குள்ளாகிறார். கூட்டணியிலிருந்து வேறு விலகும் தலைவர் ஒருவர் தான் விலகுவதற்கே அந்த புதிய தலைவர் தான் காரணம் என்கிறார். அடிக்கடி டெல்லி செல்கிறார், வருகிறார். மேலும் கட்சியின் தலைவரை புகழ்கிறார். தன் கட்சியின் புகழை பாடாமல். பாஜகவின் தமிழ் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் 7ஆம் இடம்.